ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இது ஐஎம் கார்த்திக் சேனல். பிரபஞ்ச பயணத்தோட அத்தியாயம் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் உங்ககிட்ட ஒரு புதிர் கேட்டிருந்தேன். நான் ஒரு பெருவெடிப்பில் உண்டாகி விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிற நான் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் பிரபஞ்சம், த யூனிவர்ஸ். இது சம்பந்தமாக படிக்கிற படிப்புக்கு பேர் காஸ்மாலஜி. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது இது எல்லாமே அடங்கினது தான் இந்த யூனிவர்ஸ்ங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி பிக் பேங். இந்த பிக் பேங்கிலிருந்து தான் இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படிங்கிறது தான் தற்போதைய அறிவியல் கூற்று. இந்த பிக் பேங் நடந்த சமயத்தில் அந்த இடத்துல நேரமும் இல்லை, இடமும் இல்லை, ஏன் எனர்ஜி கூட இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு புள்ளியிலிருந்து ஏற்பட்ட பெருவெடிப்பு இது. சுமாராக 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெருவெடிப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அந்த வெடிப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனுங்கிறது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மகிட்ட இருந்து இந்த வெளியில் இருக்கிற சில கேலக்சிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மகிட்ட இருந்து விலகி போயிட்டே இருக்குது. அது எல்லா டைரக்ஷன்லையும் நடக்குது. இதை வச்சு தான் பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது சொல்லணுன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, உங்கள் நண்பர் பொள்ளாச்சியில் இருக்கிறாருன்னு வைங்க. அப்போது உங்களோட தரை அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. நீங்கள் 2 பேரும் இடத்த விட்டு நகரில் ஓடலை, ஆனால் உங்களுக்கு நடுவாலான தூரங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் விண்வெளியிலே நடந்துட்டுருக்குது. விண்வெளியில் தட்பவெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விண்வெளியில் அதிகப்படியான வெப்பநிலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு கிடையாது, ஆனால் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு அளவீடு இருக்குது. அதை அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அது -273 டிகிரி செல்சியஸ். இதுக்கு கீழே ஒரு பொருளை குளிரூட்ட முடியாது அப்படிங்கிறது தான் அறிவியல் விதி, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லேபில் அந்த அப்சல்யூட் ஜீரோவை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் அது அச்சீவ் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. கூடிய விரைவில் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒரே மாதிரி பரவி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கங்கே சில மெல்லிய ஃபிலமெண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதில் லட்சக்கணக்கான கேலக்சி இருக்கும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மெல்லிய இழை தான் தி கிரேட் வால் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம கேலக்சியிலேருந்து 50 கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. ஒளியாண்டுகளோட யூனிட்டை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம யூனிவர்ஸ் மட்டும்தான் இருக்குதா, இல்லை வேறு நிறைய பபிள் யூனிவர்சஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற நிறைய தியரிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் நம்ம கையில் இல்லைங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசலை. அது நம்ம கேள்வி நேரத்துக்கு போகலாம். இன்றைய புதிர். நான் ஒரு ஃபுட்பால் மாதிரி ஸ்பியராக இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை அந்த குதிரைக்கு ஒரு சேடல் போடுவாங்கள்ல அப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம். இல்லை நான் இப்படி இருப்பேன்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்போ நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம அத்தியாயம் 3ல் மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திக். இது ஐஎம் கார்த்திக் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.